friends, welcome to daily fresh recipes. நம்ம இன்னைக்கு பூரி மசாலா உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாம்னு பாப்போம். பூரி மசாலா பாத்தீங்கன்னா பூரிக்கு அதே மாதிரி சப்பாத்திக்குலாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு சைடு டிஷ் இது. இதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து 4 பொட்டேட்டோ எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வேக வச்சிட்டு எடுத்துர்க்கேன். சரிங்களா? நல்லா பாயில் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி வேக வச்சிட்டு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா ஸ்மாஷ் பண்ணனும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில பீசஸ் மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை, செம்ம டேஸ்டியா இருக்கும். அந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வெச்சுக்கோங்க. சரிங்களா? இது மாதிரி நல்லா அழுத்தி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணிட்டு நம்ம இப்போ மசாலா செய்யறது எப்படின்னு பாப்போம். நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு pan வெச்சிக்கிறேன். அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன பிறகு கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணுங்க. 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்றேன். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்த பிறகு நமக்கு கடலை பருப்பு இருக்கு இல்லீங்களா, சென்னா தால், அது வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? 1 ஸ்பூன் ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. அதுக்கு அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி வந்து பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஜிஞ்சர் கட் பண்ணி இதல கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா நம்ம வந்து சில்லி 4 பச்சை மிளகாய் வந்து நீட்டு வாக்குல வந்து அரிஞ்சு அது கூட சேர்த்துக்கோங்க. சரிங்களா? நமக்கு இதெல்லாம் வந்து இஞ்சிலாம் வந்து எண்ணெயில வந்து வதங்கி வரணும், பச்சை வாசனை போணும். அது கூட பூண்டு வந்து நான் வந்து பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியா இருக்கும். உருளைக்கிழங்குனா பூண்டு வந்து நம்ம சேர்க்கணும், எப்பவுமே கேஸ்ட்ரிக் சேராம இருக்கும். அதுக்காக நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். சரிங்களா? இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதக்கி வரணும். அது கூட நான் வந்து இன்னைக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன சின்ன வெங்காயம். நீங்க பெருசா இருந்தா 1 எடுத்துக்கோங்க. நீட்டா கட் பண்ணிருக்கேன். கட் பண்ணிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய். நம்ம காரத்துக்கு வந்து இதுல மிளகாய் தூள் சேர்க்க போறது இல்ல, பச்சை மிளகாய் தான். சோ உங்க ஸ்பைஸுக்கு ஏத்த மாதிரி நீங்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அப்புறமா கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள். நான் வந்து இன்னைக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் இதுக்கு அதிகமாவே தேவைப்படும். எல்லோ கலர்ல இருக்கணும் நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா, அதனால. அதுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுங்க. மஞ்சள் தூள் வந்து பச்சை வாசனை போணும். எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதங்கட்டும். சரிங்களா? இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எல்லாம் வதங்கின பிறகு மஞ்சள் தூள் பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கோங்க. பொட்டேட்டோவை இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம வந்து இதுக்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போதான் வந்து நம்மளோட பூரி மசாலா வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். சரிங்களா? கிரேவி மாதிரி நமக்கு வரணும் இல்லைங்களா, அதுக்காக தண்ணி 2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து கலரி விடும்போது இந்த தண்ணி கூட இந்த பச்சை மிளகாலாம் வெந்து வருது இல்லைங்களா, ஸோ அப்போ குக் ஆகும்போது அதில் இருக்கிற ஸ்பைஸ்லாம் வந்து இது கூட இறங்கும். அப்போதான் அதனால கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிக்கும் போது நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு இந்த இஞ்சி பூண்டுலாம் நல்லா வந்து தண்ணியில தான் வந்து நல்லா குக் ஆகி வரும், சாஃப்ட் ஆகி வரும். அதுக்காக கொஞ்ச நேரம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கிட்டோம். சரிங்களா? இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நமக்கு காரம் வந்து தானா சேர்ந்துரும். அந்த சில்லியில் இருக்கிற காரம் வந்து வந்துடும். நம்ம இதுக்கு மிளகாய் தூள் எதுவும் சேர்க்கக்கூடாது. கடைசியாக இறக்கும் போது கருவேப்பிலை கறி லீஃப் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு பிரித்து இதில் போட்டுடுங்க. அந்த வாசனையும் செம்ம டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு கருவேப்பிலை. இது சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வந்து ஒரு திக்கான செமி கிரேவி மாதிரி இருக்கும். அந்த தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி திக்காகவும் இருக்கக்கூடாது. செமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். சரிங்களா? நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் நல்லா எல்லாமும் குக் ஆகிட்டு வரணும். அந்த கடலைப்பருப்பு, இந்த சில்லி, நம்ம ஆட் பண்ண இஞ்சி பூண்டு, இது எல்லாமே வந்து நல்லா குக் ஆகி நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு ஒன்றோட ஒன்று கலந்து வரும்போது நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.